அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். 63 புராணத்திலே ஒவ்வொரு அடியாரினுடைய தனிச்சிறப்பையும் அவரவர்கள் வாழ்க்கை முறையிலே அவர்கள் இறைவனிடமும் இறைவனுடைய அடியார்களிடமும் பக்தி செய்த விதத்தை, அவர்களுக்கு தொண்டு செய்த விதத்தை வியந்தோதி பார்க்கிறோம். இந்த 63 பட்டியலை முதலில் வெளியிட்டருளியவர் திருவாரூர் தலத்து இறைவனான தியாகராஜ பெருமான். அவர்தான் முதலிலே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார். அதன் பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடுத்தடுத்த வரிகளை பாடி அந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார். இதிலே முதலில் சொல்லப்படும் அடியார் தில்லைவாழ் அந்தணர்கள். இது தொகையடியார்களின் கணக்கு. இதில் முதலில் சொல்லப்படும் அடியார் தில்லைவாழ் அந்தணர்கள் என்றழைக்கப்படும் திருக்கூட்டம். இவர்கள் சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்கள். இவர்கள் பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வருபவர்கள். இதுவரையில் எத்தனை லட்சம் எத்தனை கோடி தில்லைவாழ் அந்தணர்களோ நமக்கு கணக்கு கிடையாது. அத்தனை பேரையும் சேர்த்து தொகுத்து ஒரு அடியார் என்று கூறிவிடுகிறார். அடுத்ததாகத்தான் தனியடியார் பற்றிய பிரபாவம் வருகிறது. மிகவும் தனித்துவமானவர். இவரை போலே மற்றொருவர் இல்லை என்னும்படியான தனித்துவம் நிறைந்தவர். அவரை திருநீலகண்டத்து குயவனார் என்று அழைக்கிறார். திருநீலகண்டத்து குயவனார். ஏன்னா இந்த 63 வரிசையிலே இந்த பேர்பலகையை அப்படியே வரிசையாக படித்து கொண்டே வந்தால் 2 பேர் திருநீலகண்டம் என்ற பெயரோடு இருப்பார்கள். ஒருவர் திருநீலகண்டத்து குயவனார், மற்றொருவர் திருநீலகண்டத்து பாணனார். அவர் ஞானசம்பந்தரோடே சமகாலத்திலே வாழ்ந்தவர். சம்பந்தர் இசைபாட இவர் யாழ்மீட்டி அங்கே தொண்டு செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் திருநீலகண்டத்து பாணனார். ஆனால் இங்கேயோ திருநீலகண்டத்து குயவனாருடைய கதைத்தான் இன்றைய நம்ம நிகழ்ச்சிக்கு விஷயமாகிறது. இவர் பெயரிலேயே இருப்பது போலே குயவர் குலத்திலே பிறந்தவர். அதாவது மண்பாண்டம் செய்யக்கூடிய பணி. வரலாற்று போக்கிலே மிகவும் முக்கியமான தொண்டு என்று அதை பார்க்கிறோம். ஏன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் ஆங்காங்கே நகரக்கூடிய அகழ்வாராய்ச்சியிலே பானை ஓடுகளை கொண்டுத்தான் காலத்தை கணிக்கிறார்கள். அதனால் மிகவும் தொன்மையான சமூகம், அத்தனை சிறப்பு உண்டு. அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இவர். தில்லை மாநகரத்திலே நடராஜ பெருமான் ஆலயத்தை ஒட்டியிருந்த பகுதியிலே வாழ்ந்து வந்தார். திருநீலகண்டத்து குயவனாரும் அவருடைய மனைவியாரும் அங்கே வந்திருந்த அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார்கள். அதிலும் தான் மண்பாண்டம் செய்யும் காலத்திலே அந்த மண்ணிலே திருவோடுகள் செய்து, கையிலே உணவை வைத்து கொண்டு உண்ணக்கூடாது என்ற ஒரு சாத்திர விதி உண்டு. யாராவது கொடுக்கக்கூடிய உணவையும் வெறுங்கையிலே வாங்கி கொள்ளக்கூடாது என்பார்கள். அதை வாங்கி அப்படியே கையில் வைத்து உண்ணுதல் கொடும் பாவம். அதனால்தான் அடியார்கள் எப்போதும் கையிலே ஒரு திருவோட்டை வைத்திருப்பார்கள். அதிலே வாங்கி உண்ணுதல் என்பதுதான் விதி. அதனால் சிவனடியார்களுக்கு திருவோடு என்பது இன்றியமையா பொருளாகிறது. அப்படிப்பட்ட திருவோட்டை எல்லோருக்கும் வழங்கி வரும் தொண்டை செய்து வந்தார் திருநீலகண்டத்து குயவனார். அப்படி அவர் வாழ்ந்து வந்த காலத்தில் இறைவனுடைய திருவிளையாடல் அவர் பேரிலே நடக்கத் தொடங்கியது. என்றால் அவர் கொண்டிருந்த விரதம் அப்படி ஒரு விரதம் கொண்டவருடைய பெருமை உலகறிய வேண்டுமென்றால் திருவிளையாடலால் தானே அது முடியும். அதனால் இறைவன் என்ன செய்தார்? அவருக்கு சோதனை காலம் ஒன்றை ஏற்படுத்துவது போலே சில நிகழ்ச்சிகளை செய்தார். அந்த திருவிளையாடலின் படி திருநீலகண்டத்து குயவனார் ஒரு நாள் ஒரு விலைமாதின் வீட்டிற்கு சென்று வந்தார் என்று பார்க்கிறோம். இந்த செய்தியை வாசிக்கும் போதே நமக்கு அதிர்ச்சி வரலாம். ஆனால் இதெல்லாம் திருவிளையாடல் நிமித்தமாக நடைபெறுவதாலே இதை கொண்டு அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த காட்சிகள் எப்படி இருந்தன என்பதை யூகித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் திருவிளையாடல் நிமித்தம் என்றுதான் ஆச்சாரியர்கள் இதற்கு நிர்வாகம் சொல்லுவார்கள். அந்த படிக்கு இவர் ஒரு விலைமாதர் இல்லத்திற்கு சென்று வந்தார். இந்த செய்தியை அவருடைய மனைவி அறிந்து கொண்டாள். அந்த அம்மையார் மனம் புழுங்கினார். இத்தனை தூரத்திற்கு சிவபக்தி செய்து கொண்டு இப்படியெல்லாம் வரும் அடியார்களுக்கு ஆனவற்றை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாம்? அதுவும் மனைவி இங்கே வீட்டிலே இருக்கும்போது இப்படி ஒரு செயலை நீங்கள் செய்ய துணியலாமா என்று பதறிப்போனாள் அந்த அம்மையார். நாயனாரும் பதட்டத்தில் அந்த அம்மையாரின் கரங்களை பற்றி கொண்டு பேச முயன்றார். கிட்டே சென்றபோது அந்த அம்மையார் கத்தி கூப்பாடிட்டு, தீண்டப்பெறா திருநீலகண்டம், அதுவும் நம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்றொரு வார்த்தையை சொன்னார். ஒரு வரியை அங்கே அருளி செய்கிறார். அது என்ன திருநீலகண்டம்? சிவபெருமானுடைய பல்வேறு திருநாமங்களில் ஒன்று திருநீலகண்டம். ஆலகால விஷத்தை வாரி உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் என்பர். அப்படி இறைவன் ஆலகால விஷத்தை வாரி உண்டு அது இறைவனுடைய கண்டத்தில் போய் தங்கி நின்றது. அதனால் அவருடைய கண்டம் நல்ல கருநீல வண்ணம் அடைந்தது. இறைவன் சிவப்பு நிறத்தில் இருப்பார், பொன்னார் மேனி. அப்படி உருக்கிய பொன்னிறத்திலே அந்த கண்டம் மட்டும் தனித்து கருத்திருக்குமாம். அதற்குத்தான்
திருநீலகண்டம் என்று பெயர். அந்த திருநீலகண்டத்தை இறைவன் உடையவர் என்பதினாலே அவருக்கு தனித்துவங்கள் நிறைய உண்டு. அதன்படி அவரை பற்றிய கொண்டாட்டங்களும் உண்டு. இந்த நீளமாக இருக்கக்கூடிய கண்டம் அவருடைய எல்லையற்ற கருணையை காண்பிப்பது. கருணைக்கு இவர்தான் உதாரணம் என்னும்படியாக அவருடைய எல்லையற்ற கருணையை காண்பித்து கொடுப்பதுதான் நீளமாக இருக்கக்கூடிய அந்த கருத்த கண்டம். அந்த கண்டத்தை உடையவர், அதனால் திருநீலகண்டர். அந்த திருநாமம் இறைவனுடைய கருணையை காண்பித்து கொடுப்பதாலே அதை எப்போதும் அடியார்கள் சிந்தித்தவாறு இருப்பார்கள். அதன் சிறப்பின் காரணமாக அந்த அம்மையாரும் சத்தியம் ஒன்றை செய்தாள். அந்த சத்தியத்தையும் எல்லையற்ற கருணையுடையவனான இறைவன் பேரிலே செய்கிறாள். திருநீலகண்டத்தின் பேரிலே ஆணையாக சொல்லுகிறேன், நம்மை நீங்கள் தீண்டக்கூடாது என்று ஒரு ஆணை பிறப்பித்தாள். இறைவன் திருநாமத்தால் ஒரு ஆணையிட்ட பொழுது நாயனார் என்ன செய்ய முடியும்? பதறிப்போய் அவரும் விலகிக் கொண்டார். இப்படியே நாட்கள் சென்று விடுமா? என்றாவது ஒரு நாள் அந்த அம்மையார் மனமிறங்கி தன் நிலையிலிருந்து மாறுபட்டு வருவாளா என்று பார்த்தால் அப்படி ஒரு நாள் வாய்ப்பதாக தெரியவில்லை. ஆனால் ஒரே இல்லத்தில் வசித்து கொண்டும் நாயனாருக்கான பணிவிடைகள் அத்தனையும் மனைவி என்ற ஸ்தானத்தில் நின்று அந்த அம்மையார் தொடர்ந்து செய்து வந்தார். எந்த ஒரு குலையும் வைக்காது திருநீலகண்டத்து குயவனார்க்கு ஆன பணிவிடைகள் எல்லாவற்றையும் செய்து வந்தாள் அந்த அம்மையார். ஆனால் இல்லத்திற்குள்ளே இருவரும் அந்யோன்யம் என்ற ஒன்று இல்லாமல் தனித்தே வாழ்ந்தார்கள். ஒரே வீட்டுக்குள் இருவரும் தனித்தனியாக வாழ்ந்தார்கள். காரணம், திருநீலகண்டத்தின் பேரிலே அந்த அம்மையார் சபதமேற்றிருக்கிறாள், அதை மீறக்கூடாது என்ற படிக்கு. அப்படி நாயனார் தனித்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் இளமையெல்லாம் துளைத்து முதுமை பருவமே அடைந்து விட்டார். ஆனால் அவரை பற்றி இந்த நிலை ஊரில் யாருக்கும் தெரியாது. அதுதான் சிறப்பே. வீட்டிற்குள்ளே நடந்த அந்த விஷயத்தை அந்த அம்மையார் ஊரெல்லாம் சென்று சொல்லவில்லை. அந்த செய்தி அம்பலமேறவில்லை. அப்படி தன் குடும்பத்தை பாதுகாத்து நடத்தி வந்தாள் அந்த மாதரசி. இறைவன் அவருடைய திருவிளையாடல் நிமித்தமாக இனி நாயனாருடைய பெருமை உலகெல்லாம் அறியும்படியாக செய்ய வேண்டும். அதற்கான காலம் நெருங்கி வந்தது. சிவபெருமானே புறப்பட்டு வந்தார். திருக்கையிலையிலிருந்து புறப்பட்டு வந்த எம்பெருமான் தில்லை அம்பலத்திலே நாடக கூத்தாடினாரே, அந்த நாடகத்தின் தொடர்ச்சி போலே அம்பலத்திலிருந்து வெளிப்பட்டார். வந்தவர் ஒரு சிவனடியார் திருவேடத்திலே வந்தார். நேரே திருநீலகண்டத்து குயவனார் இல்லத்திற்கு சென்றார். அடியார் வருவதை பார்த்து மகிழ்ந்த குயவனார் அவரை வரவேற்று அவருக்கான உபசரிப்புகளை எல்லாம் செய்தார். அப்போது இறைவன் தன் கையிலே வைத்திருந்த மண்ணால் செய்த ஒரு திருவோட்டை நாயனாரிடம் கொடுத்துவிட்டு, நான் சென்று நீராடி தரிசனங்கள் எல்லாம் செய்து கொண்டு வரவேண்டும், அதுவரையில் கிடைப்பதற்கரிதான இந்த திருவோட்டை பத்திரமாக வைத்து கொண்டிரு என்று சொல்லி சென்றார். நாயனாரும் நிச்சயமாக சுவாமி, உங்களுடைய இந்த திருவோட்டை பத்திரப்படுத்தி வைக்கிறேன், நீங்கள் வந்து சேர்ந்து இதை பெற்றுக்கொள்ளலாம் என்றபடிக்கு அந்த திருவோட்டை பத்திரப்படுத்தி உள்ளே வைத்தார். சில காலங்கள் கழிந்து அந்த அடியார் வேடத்திலே வந்த இறைவன் சில நேரத்துக்கெல்லாம் திரும்பி வந்தார். தான் செய்து முடித்த அனுஷ்டானங்கள் தரிசனங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தவர் நாயனாரிடம் தான் கொடுத்து சென்ற திருவோட்டை மீண்டும் தரும்படி சொன்னார். அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்த இடத்திற்கு சென்ற நாயனாரும் அங்கே பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளே பூட்டப்பட்டிருந்த பெட்டியிலிருந்து வைத்த அந்த திருவோட்டை எடுக்க முயன்றார். ஆனால் வைத்த இடத்தில் திருவோட்டை காணவில்லை. பதறிப்போனார் நாயனார். ஒரு பெட்டியில் வைத்து பூட்டி, அதை அறையிலும் வைத்து பூட்டி, சாவி கொத்தும் என்னிடம் இருப்பது, களவாட வந்தவர்கள் கூட அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை களவாடாது மண்ணாலான திருவோட்டையா எடுத்து செல்வார்கள், என்ன நடக்கிறது இங்கே என்று நாயனாருக்கு புலப்படவில்லை. வீடெல்லாம் தேடி பார்த்தார். தான் எங்கே வைத்திருக்கலாமோ என்று மறதியிலே எவ்வளவு முடியுமோ சல்லித்து பார்த்து விட்டார். ஆனால் வைத்த அந்த திருவோட்டை எங்கும் காணவில்லை. ஓடி வந்தவர் இறைவன் திருவடிகளிலே விழுந்தார். வந்திருக்கும் அந்த அடியார் திருவடிகளிலே விழுந்து, என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி, நீங்கள் கொடுத்த திருவோட்டை சகலவிதத்திலும் பாதுகாப்பு படுத்தி அதை ஜாக்கிரதையாக வைத்திருந்தேன். ஆனால் என் வினைப்பயன் இன்று அந்த திருவோடு காணாமல் போய்விட்டது. என்ன செய்வதென்று அறியவில்லை. தங்கத்தாலான திருவோடு ஒன்றையும் செய்து தருகிறேன், என்னை நீங்கள் மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினார். இறைவன் கோபம் கொள்ளுவது போலே கோபம் கொண்டார். அதன்படிக்கு, இல்லை இல்லை, நீதான் என் திருவோட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறாய், நான் கொடுத்த போதே இது மிகவும் சிறப்பான திருவோடு என்று சொல்லி சொன்னேனே, அதனால் நீதான் அதை களவாடி இருக்க வேண்டும், அதை கொடுத்து விடு என்று சொன்னார். நாயனாரும் எத்தனையும் எடுத்துச் சொல்லி இறைவன் கேட்பதாக இல்லை. அப்படியென்றால் நீ ஊர் சபையை கூட்டு, எல்லோர் முன்பாகவும் நீயும் உன் மனைவியும் குளத்தில் மூழ்கி நீரில் நின்று சத்தியம் செய்ய வேண்டும் என்று கூறினார். அந்த காலத்திலே இப்படி ஒரு வழக்கம். புனித தீர்த்தத்தின் கரையிலே நின்று கொண்டு ஊரார்கள் எல்லோரும் காண சத்தியம் செய்து கொடுக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடியவர் அந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து சத்தியம் செய்து கொடுத்தால் அது உண்மை என்று கொள்ளுவார்கள். இப்படி ஒரு வழக்கம் உண்டு. திருமணமான நீ உன் மனைவியினுடைய கரத்தை பற்றி கொண்டு நீரிலே மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அங்கே அம்மையாரோ தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று சொல்லிவிட்டாள். என்ன செய்வதென்று அறியவில்லை.
ஊரார் எல்லோரும் கூடினார்கள். தில்லைவாழ் அந்தணர்கள் கூடினார்கள். வந்திருப்பது இறைவன் என்று யாருக்கும் தெரியாது. இறைவன் சபையை கூட்டி தான் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லி இவர் எடுக்கவில்லை என்று கூறுகிறார். அதனால் அந்த கூற்றை அவரை புனித தீர்த்தத்தில் நீராடி எழுந்து கையை தூக்கி சொல்லுங்கள், அப்போது நான் ஏற்கிறேன். அதுவும் திருமணமானவர், அதனால் மனைவி கரத்தை பிடித்து கொண்டு இருவரும் சேர்ந்து குளித்து வர வேண்டும் என்று கூறுகிறார். அதன்படிக்கு இறைவன் இட்ட அந்த ஆணை அதையே நாயனாரும் ஏற்றுக்கொண்டு அங்கே இருந்த புனித தீர்த்தத்தின் கரையிலே ஊரார்கள் எல்லோரும் காண கூடிவிட்டார். ஆனால் மனைவியினுடைய கரத்தை பிடிக்க முடியாது. என்ன செய்வதென்று அறிய முடியவில்லை. தன் நிலையை எடுத்துச் சொல்லவும் முடியாது. அம்மையார் எடுத்த சபதமோ இறைவன் பேரிலே. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் காண நாயனார் 2 பேருக்கும் கையிலே பொதுவாக ஒரு கம்பை எடுத்துக்கொண்டார். ஒரு கோல், கழிக்கோல். அந்த கழிக்கோலின் ஒரு முனையை நாயனார் பற்றி கொண்டார், மற்றொரு முனையை அந்த அம்மையார் பற்றி கொண்டாள். இருவருமாக சென்று ஒருவர் ஒரு பொருளினுடைய ஒரு முனையை பிடித்து கொண்டு அதே பொருளின் மறுமுனையை மற்றொருவர் பிடித்துக்கொண்டு இந்த நிலையிலே போய் இருவருமாய் சேர்ந்து அங்கே குளத்திலே மூழ்கினார்கள். மூழ்கி வெளியே வந்தவர்கள் அடைந்திருந்த அந்த வயோதிக தன்மை முழுவதும் நீங்கி இளமை பருவத்தோடு வெளிப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த அதிசயம் அங்கே தில்லையில் எல்லோரும் காண நடந்ததாம். அந்த இளமை பருவத்தை அவர்கள் அடைந்தபடிக்கே வெளிப்பட்டார்கள் என்பது சிறப்பு. அதனால் அந்த தீர்த்தத்திற்கு இளமையாக்கினார் தீர்த்தம் என்றே பெயர். இன்றைக்கும் தில்லையிலே நடராஜ பெருமான் ஆலயத்திற்கு மேற்கு பக்கத்தில் இந்த இளமையாக்கினார் தீர்த்தமும் அதன் கரையிலேயே இளமையாக்கினார் கோயில் என்ற பெயரில் சிவாலயமும் இருக்க பார்க்கிறோம். வியாகிரபுரீஸ்வரர் என்பது அந்த ஆலயத்தினுடைய பழமை பெயர். வியாகிரபாத முனிவர் வழிபட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த தலத்திற்கு இளமையாக்கினார் கோயில் என்றுதான் பெயர். காரணம், அந்த தீர்த்த கரையில்தான் நாயனார் பல ஆண்டுகளுக்கும் முன்னாடி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு திருவிளையாடலை இறைவன் நிகழ்த்த அங்கே குளத்தில் மூழ்கி எழுந்த அந்த அற்புதம் நிகழ்ந்த தலம். இப்படி இந்த நிலையில் அவர் வெளியிட்ட போது அந்த அதிசயத்தை சூழ்ந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் கண்டு பதறிப்போனார்கள். என்ன நடக்கிறது இங்கே? நாயனாரோ வயோதிகர், மனைவியும் அந்த வயதை அடைந்தவள். இருவருமாக அங்கே சென்று கம்பை பிடித்து கொண்டு மூழ்கி எழுந்தார்கள். இருவரும் இளமை பருவம் எய்து விட்டார்களே என்று பதறினார்கள். பார்த்தவர்களுக்கு இந்த விடை என்ன இதற்கு என்று தெரியாது தவித்த போது வானத்திலே விடை மீது ஏறி இறைவன் உமாதேவியாரோடு காட்சி கொடுத்து தான் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் எடுத்துச் சொல்லி எப்படி இவர்களை தடுத்தாட்கொண்டோம் என்பதையும் கூறி அறிவுறுத்தி அனுக்கிரகம் செய்து மறைந்தருளினார். அந்தபடிக்கு நாயனார் அதன் பிறகு வாழ்ந்த வாழ்க்கை தொலைத்தவற்றையெல்லாம் சேர்த்து வாழ்ந்தார் என்று கொள்ளப்படுகிறது. அற்புதங்களுக்கு பஞ்சமில்லா நம்முடைய புராண கதைகளிலே நாயன்மார்கள் வரலாற்றினுள் வயோதிகத்தை, மூப்பை கடந்து மீண்டும் இளமைத்தன்மை கூடும்படியாக செய்த திருநீலகண்டத்து குயவனாருடைய சிறப்பை சிந்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.